அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவு கடலில் ஒரு கலக்கல் சுற்றுலா குருசடை தீவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இயற்கையின் அற்புதம் குருசடை தீவு. ராமநாதபுரத்தில் மிஸ் பண்ணக்கூடாத சுற்றுலாத்தலம் என்றால் இது இந்த குருசடை தீவு ஒன்றுதான். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் கண்குளிரும் இயற்கை அழகுடன் அரிய வகை கடல் உயிரினங்களுடன் அமைந்துள்ளது குருசடை தீவு. மன்னார் வளைகுடா கடலில் 21 தீவுகள் உள்ளன. இவற்றை சுற்றி பவளப்பாறை, டால்பின், கடல் பசு உட்பட 2000க்கும் மேற்பட்ட அரிய வகை உயிரினங்கள் வசிக்கின்றன. இதில் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறது பாம்பன் அருகே உள்ள குருசடை தீவு. மனதிற்கு மகிழ்ச்சியூட்டும் குருசடை தீவு மண்டபம் பகுதியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த கடற்பகுதியின் தனித்தன்மை கொண்ட பாலோனோலோஷஸ் என்ற அரிய வகை கடற்பாசிகளை காணப்படுகின்றன. குருசடை தீவு புள்ளிவாசல் தீவு, சிக்கில் தீவு, பூமரிச்சான் தீவு ஆகியவற்றிற்கு படகு மூலம் சென்று அரிய வகை பவளப்பாறைகள், கடல்வாழ் உயிரினங்கள், மாங்குரோவ் காடுகள் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு சுற்றுலா திட்டம் வனத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 11, 2022 முதல் குருசடை தீவிற்கு சூழல் சுற்றுலா படகு சவாரி தொடங்கப்பட்டது. இந்த படகு சவாரியின் மூலம் பாம்பன் குந்துக்கால் வனத்துறை படகு இறங்கு தளத்தில் இருந்து படகு சவாரி தொடங்கப்பட்டு குருசடை தீவிற்கு சென்று அங்குள்ள 1 கிலோமீட்டர் தூரம் நடைபாதையில் பயணித்து குருசடை தீவில் காணப்படும் அரிய வகை கடல் வாழ் உயிரினங்கள், தாவரங்கள், பறவைகள் ஆகியவற்றை கண்டு மகிழலாம். குருசடை தீவிற்கான படகு சவாரி தினந்தோறும் காலை 7 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை இயக்கப்படும். பயணிகளின் பாதுகாப்புக்காக லைஃப் ஜாக்கெட்டும் பயிற்சி பெற்ற லைஃப் கார்டு ஒருவரும் படகில் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். படகு சவாரிக்கு ஒரு நபருக்கு 300 முதல் 400 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குருசடை தீவு வெளியிட ஜீவராசிகள் மற்றும் அழிந்து வரும் உயிரினங்களின் சொர்க்கமாக இருக்கும் தீவாகும். இந்த தீவு தனித்தன்மையான பவளப்பாறைகளுக்காக புகழ்பெற்ற இடமாகும். இந்த தீவில் கடற்பஞ்சுகள் காணப்படுகின்றன. இந்த கடற்பஞ்சு உயிரினத்திற்கு அருகில் வேறு ஏதாவது உயிரினம் வந்தாலோ அல்லது யாராவது உயிருக்கு ஆபத்து விளைவிக்க நினைத்தாலோ அமீபாவை போன்று உருமாறும் தன்மை கொண்டது. ராமேஸ்வரம் அருகில் பாம்பனிலிருந்து மன்னார் வளைகுடா கடலில் உள்ள இந்த குருசடை தீவுக்கு வனத்துறையின் படகில் ஜாலியாக இன்ப சுற்றுலா செல்ல பயணிகள் குவிகின்றனர். இந்த தீவுகளை சுற்றி வளரும் பவளப்பாறைகள் தீவுகளுக்கு மட்டுமின்றி ராமேஸ்வரம் தீவுக்கே பாதுகாப்பாக அரணாக உள்ளது. 1980 முதல் இந்த தீவுகளை தேசிய கடல் பூங்காவாக மத்திய அரசு அறிவித்த பின் 21 தீவுகளிலும் மீனவர்களோ வெளிநபர்களோ தங்கி மீன்பிடிக்க வனத்துறை தடை விதித்தது. தீவுகளை பாதுகாக்க மத்திய அரசு பல கோடி ரூபாய் செலவிடுகிறது. மண்டபம், கீழக்கரை, தூத்துக்குடி வனத்துறையினர் ஒரு சில தீவில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் படகு மூலமும் கண்காணித்து வருகின்றனர். இதனால் அரிய உயிரினங்களும் தீவின் இயற்கை சூழலும் பாதுகாப்பாக உள்ளது. குருசடை தீவு சுற்றுலா மன்னார் வளைகுடா கடலில் 20வது தீவான குருசடை தீவு கடல்வாழ் உயிரினங்களின் சொர்க்க பூமியாக விளங்கியது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு உயிரியல் ஆய்வு கூடம் இருந்தது. இதனால் வனத்துறை அனுமதியுடன் உயிரியல் ஆராய்ச்சியில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். பின் சில காரணங்களுக்காக உயிரியல் பூங்கா ஆய்வுக்கூடம் அகற்றப்பட்டு மாணவர்கள் செல்வதும் தடை விதிக்கப்பட்டது. தற்போது குருசடை தீவுக்கு படகில் சுற்றுலா செல்ல வனத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வரவேற்கும் டால்பின்கள்
படகில் குருசடை தீவுக்கு செல்லும் போது டால்பின்கள் துள்ளி குதித்து விளையாடுவதும், கடலில் படர்ந்து கிடக்கும் அழகிய பவளப்பாறைகள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதுடன் கடல் உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் அனுபவம் ஏற்படுகிறது. தீவில் இறங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு டால்பின்களின் தத்ரூப சிலைகள், சுகாதாரமான காற்று, சுற்றுச்சூழல், அழகிய கடற்கரை கவர்கிறது. வாகன நெரிசல், புகை சத்தம் இவற்றில் இருந்து விலகி மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி பெற நாம் குருசடை தீவுக்கு சுற்றுலா சென்று வருவோமா? குருசடை தீவிற்கு எப்படி போகலாம் என்றால், ராமேஸ்வரம் அருகே குந்துக்கால் கடற்கரையில் இருந்து வனத்துறை சுற்றுலா படகுகள் செல்கின்றன. ஒரு படகில் 12 பேர் செல்லலாம். 1 மணி நேரம் தீவுகளை சுற்றி பார்க்கலாம். தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை படகுகள் இயங்குகின்றன.